விசேஷமா இந்த நாளில நம்ம நடுவுல ஆண்டோடைய வார்த்தைய பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது யாருன்னு சொன்னா விக்டர் அண்ணன். நான் இன்னும் அண்ணனை நேர பார்த்தது கிடையாது. ஆனா எங்களுக்குள்ள உள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா எங்களுடைய தாத்தா எஸ்டி பேரின்பம் தாத்தாவும் அண்ணனுடைய பாட்டியும் பிறந்தது முதலூருக்கு பக்கத்துல இருக்கிற சுண்டங்கோட்டைங்கிற ஒரு கிராமம். இந்த சுண்டங்கோட்டைங்கிற கிராமத்துல பார்க்கும்போது நம்முடைய சர்ச் இருக்கிற பகுதி தர்ம நகரம், தர்மபுரம்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிக்கு சுண்டங்கோட்டைன்னு பேர். இதுல பிறந்து இன்னைக்கு மிஷன் மூமெண்ட்ல 2 தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, ஒண்ணு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணனை தெரியும். விக்டர் அண்ணன், சித்தர் அண்ணனை குறித்து சொல்லணும்னா, அண்ணன் ஒரு நல்ல பக்தி உள்ள, அதாவது எங்க பெரியப்பாவ குறித்து சொல்லணும்னு சொன்னா, திருநெல்வேலி டயசிஸ்ல அந்த நாள்ல தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இடையங்குடி ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டராக, சொரண்ட ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டராக, அதுக்கு அடுத்து கதீட்ரல் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டராக பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் நல்ல ஒரு கரஸ்பாண்டா நின்று நல்ல சமுதாயத்தை உருவாக்குனது எங்க சித்தர் பெரியப்பா. அப்படிப்பட்ட சித்தர் பெரியப்பாவுக்கு முதல் குமாரன் அண்ணன் விக்டர் சித்தர் அண்ணன் தான். இந்த அண்ணன் அருமையான எங்க பெரியப்பா சித்தர் பெரியப்பா ஊழியத்தின் பாதையிலையும் அன்னைக்கு வேலையும் பார்த்தாங்க, ஊழியம் செய்தாங்க. கடைசியா அவங்க தாளையத்துக்கு திருச்சபைக்கு வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சித்தரை தான் வராங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிற நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் கடைசியா சித்தர் பெரியப்பா பேசின செய்தி என்னன்னா, 30 நாட்கள்ல வந்திருந்தாங்க. 32ஆம் சங்கீதத்துல எடுத்து பேசும்போது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அந்த வசனத்தை எடுத்து பேசினாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்ல 2 பாயிண்ட் இன்னைய வரைக்கும் என் உள்ளத்துல இருக்குது. நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல அமுக்கி போட்டார். அதுக்கு அடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால எரிந்து போட்டார் சொல்லி பெரியப்பா பேசின வார்த்தை இன்னைக்கு எனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியராக திகழ்ந்த சித்தர் பெரியப்பாவுடைய மூத்த மகன்தான் விக்டர் அண்ணன். ஆரம்ப நாள் அவங்க படித்துட்டு ஊழியத்துக்கு வர்றதுக்கு வாஞ்சை இல்லைன்னு அண்ணன் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அமெரிக்கன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி மதுரையில ஒரு இன்ஸ்டிடியூஷன் உண்டு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பார்க்கும்போது அண்ணன் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தாங்க. ஊழியம் வேண்டான்னு சொல்லி நின்ன நாட்கள் உண்டுன்னு சொல்லி அண்ணன் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி அவங்க பணி புரிந்து கொண்டிருந்த நாட்கள்ல ஆண்டவர் அண்ணனை ஊழியத்துக்குன்னு அழைத்த பொழுது அழைப்பை ஏற்று முழு நேர பணிக்கு தன்னை அர்ப்பணித்து ஐஎம்ல ஜாயின் பண்ணாங்க. சித்தர் பெரியப்பாவுடைய பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கும் பார்க்கும்போது 4 பேரும் ஊழியத்துலதான் இருக்கிறாங்க. அதோடு அவங்க சந்ததியும் ஊழியத்துலதான் நின்று இன்னைக்கு அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவ காண்பித்து ஒரு நல்ல சந்ததிய உருவாக்குவதற்கு தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அந்த அண்ணன் தான் இன்னைக்கு நம்ம நடுவுல இருக்கிறாங்க. ஐஎம்ல மிஷனரியா ஜாயின் பண்ணி பொதுச் செயலாளருங்கிற மேலான இடத்துக்கும் ஓய்வு பெற்ற தேவனுடைய மனிதர். ஓய்வுங்கிறது போஸ்டிங்க்கு தான். ஆனா ஜீவனுள்ள மட்டும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம்ங்கிறதுக்கு அண்ணன் ஒரு நல்ல உதாரணம். அவங்க இந்த நாள்ல நம்ம நடுவுல இருப்பது ரொம்ப சந்தோஷம். அண்ணனை இப்பொழுதும் நம் நடுவில் இருக்கிற அண்ணன் விக்டர் சித்தர் அவங்க தேவனுடைய வார்த்தைய நம்மோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். அண்ணா, நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்திலே நான் வாழ்த்துகின்றேன். தம்பி எபினேசர் செல்லத்துறை சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். இந்த
205வது குடும்ப தரிசன மிஷனரி கூடுகையிலே ஆண்டவருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும், உங்களோடு ஆண்டவரை துதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். இந்த அழைப்பை கொடுத்த தம்பி எபனேசருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். சகோதரி தங்கமணியினுடைய ஜெபத்திற்காகவும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். கொலம்பியா தேசத்திலே ஒரு புராண கதைகள், அநேக புராண கதைகள் உண்டு, லெஜெண்ட்ஸ். அந்த புராண கதைகளிலே ஒன்று மோட்டிலோன் என்று சொல்லக்கூடிய மக்களை குறித்த ஒரு புராண கதை. ஒரு மோட்டிலோன் என்ற மனிதன் வேட்டைக்கு செல்கின்றான். வேட்டையிலிருந்து திரும்பி வருகின்றான். சோர்வுற்று களைப்புற்று ஒரு கல்லிலே அங்கே அமருகின்றான். அந்த கல்லிலே அமருகின்ற சமயத்திலே எறும்பு கூட்டங்கள் அது வாழ்வதற்கான வீடுகளை கட்டுவதை அவன் கவனிக்கின்றான். உடனே இவனுடைய மனதிலே ஒரு யோசனை தோன்றுகிறது. நான் ஏன் இந்த எறும்புகளுக்கு என்னுடைய வீடை போல ஒரு வீட்டை கட்டி கொடுக்க கூடாது என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. உடனே இவன் இந்த எறும்பு கூட்டத்தின் பக்கத்திலே செல்லுகின்றான். எறும்பு கூட்டத்துல போனா இவனை பார்த்தா ராட்சச மாதிரி இருக்குது. எல்லா எறும்புகளும் பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடி எல்லாம் மறைஞ்சு போச்சு. உடனே இவன் யோசிக்கிறான், என்ன செய்யறது அப்படின்னு. அற்புதமாக அந்த வேட்டைக்காரன், மோட்டிலோன் மக்கள் கூட்டத்தை சேர்ந்த அந்த வேட்டைக்காரன் ஒரு எறும்பாக மாறிவிடுகின்றான். எறும்பை போல பேசுகின்றான், எறும்பை போல சாப்பிடுகின்றான், எறும்பை போல வேலை செய்கின்றான். இப்பொழுது அந்த எறும்பு கூட்டத்திற்கு அவன் செல்லுகின்றான். அந்த எறும்பு கூட்டத்துக்கு சென்ற உடனே அந்த எறும்புகள் எல்லாம் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவர்களோடு சேர்ந்து அந்த வீடு கட்டுவதற்கு உதவி செய்ய ஆரம்பிக்கின்றான். சில நாட்கள் ஆன உடனே அவன் இந்த எறும்பு கூட்டத்தில் உள்ள எறும்புகளுக்கு சொல்லுகிறான், ஒரு நாள் உங்களுக்கு முன்னால வந்து நின்னேன்ல, அது நான் தான். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. உடனே அங்க ஆச்சரியப்படுற நேரத்துல இவன் பழையபடியும் ஒரு மோட்டிலோன் மனிதனாக மாறிவிடுகிறான். இப்பொழுது அந்த எறும்புகளுக்கு எந்த விதமான பயமுமே இல்லை. அந்த வீடுகளை கட்டுவதற்கு உதவி செய்வதற்கு அந்த மோட்டிலோன் மனிதனை அவர்கள் அனுமதித்தார்களாம். இது ஒரு புராண கதை, a legend. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சந்திப்பதற்காக அவர் மனிதனாக பிறக்க வேண்டும். அவர் மனிதனாக பிறக்க வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். தெரிந்த ஒரு கதை இல்லையா? ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவனுடைய எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார். 2 பேருக்கும் கட்டளைகளை கொடுத்தார். அவர்கள் கீழ்ப்படியவில்லை. புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததினாலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். அந்த கீழ்ப்படியாமையினாலே உலகத்திலே பாவம் வந்தது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஏற்பட வேண்டுமே என்றால் தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு மனிதனாக அனுப்ப வேண்டும். அவள் வித்து என்று குறிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. அவர் மூலமாக
உலகத்திலே ரட்சிப்பு உண்டு என்பது ஆதியாகமத்திலேயே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்க சில ஊழியக்காரங்க காலையிலே 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் ஜெபத்திற்காக கூடுவோம். இந்த நாளின் காலையிலும் அந்த ஜெபத்திற்காக கூடியிருந்தோம். அப்பொழுது என்னோடு உள்ள ஜெப பங்காளர்களிலே ஒருவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு செல்வந்தனுடைய வீட்டிலே ஒரு பெரிய பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்தது. அந்த செல்வந்தருடைய மகன் 1 வயது முடிக்கின்றான். அவனுக்காக பிறந்த நாள் கொண்டாட்டம். ஊரிலே உள்ள மக்கள், பக்கத்திலே உள்ள மக்கள் எல்லாவரையும் அவர் அழைத்திருக்கின்றார். அந்த பிறந்த நாள் கூட்டத்திற்காக யாவரும் வருகின்றார்கள். யாவரும் வந்து அவருக்குரிய பரிசுகளை எல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்றார்கள். நல்ல சாப்பாடு முடித்த பின்பு பிள்ளையே எங்கே என்று தேடுகிறார்கள். பிள்ளை அளவும் இல்லை, பிள்ளையை காணவும் இல்லை. எல்லாரும் எங்கே எல்லாமோ தேடி பார்க்கிறாங்க. கடைசியில் அந்த பிள்ளை எங்க இருக்கு தெரியுமா? அந்த பரிசுகள் எல்லாம் கொண்டு போனாங்கல்ல, அந்த பரிசுகள் எல்லாம் அந்த சிறு பிள்ளைய ஃபுல்லா மூடிச்சு. அந்த பரிசுகள் எல்லாம் அந்த சிறு பிள்ளைய மூடினதுனால மயங்கி போய் அந்த சின்ன பிள்ளை அளவும் இல்லை, அங்க படுத்து கிடக்குது. இந்த பரிசுகள் எல்லாம் எடுக்கிற சமயத்துல அந்த குழந்தைய பார்க்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அட்வென்ட் நாட்களிலே இருக்கின்றோம். இன்னும் 20 நாட்களிலே இயேசு பிறந்த பண்டிகையை நான் கொண்டாட இருக்கின்றோம். ஆனால் அநேக கொண்டாட்டங்களிலே எப்படியாக இந்த பிள்ளை மறைந்து போயிருந்ததோ அதுபோல இயேசுவை மறைத்து விடுகின்றார்கள். இயேசு இல்லாத கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டமாக நடைபெறுகிறது இந்த நாட்களிலே. வேதாகமத்தை நான் படிக்கின்ற சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா ஏன் அனுப்பினார் என்று அநேக காரணங்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக பிதா தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார்? இந்த நாளிலே, இந்த இரவு நேரத்திலே அந்த காரணங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இயேசு மனிதனாக வந்தார், உண்மை. நாம் அதை நம்புகின்றோம், நாம் அதை விசுவாசிக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம், நன்றி உள்ளவனாக இருக்கின்றோம். ஆனால் அநேகருக்கு இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பது தெரியாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு தெரியப்படுத்துவது நம்மேல் விழுந்த கடமை. ஆகவே உங்களையும் என்னையும் ஞாபகப்படுத்துவதற்காக இந்த காரியங்களை உங்களோடு இந்த இரவு நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 1:21. யோசேப்போடு தேவதூதன் பேசிய காரியம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். முதலாவது, பிதா தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்காக. அதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடவே கூடாது. ஆனால் அநேகர் இன்னும் பாவங்களிலே ஜீவித்து வருகின்றார்கள் அல்லவா? அவர்களை பற்றிய ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா? அவர்களுக்கும் இந்த இயேசுவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம் நமக்கு இருக்கின்றதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 18:11. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார்.
மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற சமயத்திலே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே என்ன எழுதுகின்றார் என்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பேதுரு தன்னுடைய முதல் செய்தியை கொடுக்கின்ற சமயத்திலே அவர் இந்த செய்தியையும் அவர் கொடுக்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இது நாம் அறிந்த ஒரு உண்மைதான் இல்லையா? ஆனால் இந்த இரவு நேரத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். என்ன ஞாபகப்படுத்த விரும்புகிறார் என்றால், ஆண்டவருடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், உங்களோடு வேலை செய்கின்றவர்கள் இன்னும் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வராமல் இருக்கின்றார்களே. TLC சபைக்காக இந்த மாலை நேரத்திலே நாம் ஜெபித்தோம் அல்லவா? அநேக ஆலயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. திறக்கப்பட வேண்டும். அறுவடை செய்யப்பட வேண்டும். அறுவடை செய்யப்பட வேண்டும். இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பொறுப்பு. உங்களுக்கும் எனக்கும் உள்ள பொறுப்பு. ஆண்டவர் ரட்சிப்பதற்காக வந்தார். நான் ரட்சிப்படைந்து விட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்பது மட்டும் போதாது, மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த செய்தி பேதுரு அப்போஸ்தலன் எவ்விதமாக அந்த மக்களுக்கு அவன் கூறினானோ, அந்த கூடினதினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, அது போலவே நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக ஆயிரமான மக்கள் ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டும். இயேசு வந்ததனுடைய முதலாவது நோக்கம் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிக்க வந்தார். நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிக்க வந்தார். இரண்டாவது காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:22. 22ஆம் வசனத்திலே பின்பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45வது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகின்றேன். மார்க் 10:45. 45ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கின்றேன். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மீண்டுமாக எபிரேயர் நிருபத்திற்கு செல்வோம். எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எபிரேயர் 2:14, 14-15 நான் சேர்த்து வாசிக்கின்றேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். என்ன சொல்கின்றது இந்த வார்த்தைகள்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டுமே என்றால்
அவர் மரிக்க வேண்டும். அவர் மரிக்க வேண்டும். அவர் மரிக்கவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் மரிக்கவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ரோமர் 8:33. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதுபடி. முதல் பகுதியை மீண்டும் வாசிக்கின்றேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார். அவர் மரணம் இல்லை என்றால், அவர் சாகவில்லை என்றால், அவர் மரிக்கவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு கிடையாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய முதலாவது நோக்கம் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். இரண்டாவதாக அவர் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்றால் அவர் மரிக்க வேண்டும். மரிப்பதற்காக வந்தார். மரிப்பதற்காக வந்தார். இந்த மாலை நேரத்திலே என்னுடைய டிவோஷன் சமயத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து வாசிக்கின்ற பகுதிகளை வாசிக்கின்ற சமயத்திலே ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். அந்த வாசகம் என்ன சொல்கிறது என்றால், if there is no cross, there is no Christmas. சிலுவை இல்லை என்றால் ஆண்டவர் பிறப்பின் பண்டிகையும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையிலே மரிக்க வேண்டும். சிலுவையிலே மரிக்க வேண்டும். உங்களுக்காக, எனக்காக, நம் மீது உள்ள அன்பின் மிகுதியினாலே தன்னுடைய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருந்தார். ஆண்டவருக்காக நம்முடைய ஜீவனை கூட கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றோமா? மூன்றாவது காரணம் 1 யோவான் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அவர் பாராட்டின அன்பு ஒரு பெரிய அன்பு, ஒரு பெரிய அன்பு. மூன்றாவது காரணம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பிய காரணங்களில் மூன்றாவது காரணம் என்னவென்றால், அவருடைய அன்பை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவதற்காக. உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவதற்காக. 1 யோவான் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். 1 யோவான் 4:9 11ஆம் வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எவ்வளவு அழகாக யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார் இல்லையா? அவருடைய அன்பை, பிதாவினுடைய அன்பு குமாரனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக
பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். என்னுடைய அன்பு, மற்றவர்கள் மேலுள்ள அன்பு, இயேசு கிறிஸ்து என் மேல் வைத்திருக்கின்ற அன்புக்கு சமமானதாக இருக்கின்றதா? நீங்களும் நானும் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம். ஆண்டவருடைய அன்பை நாம் அனுபவிக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில. அவர் நம்மேல் அன்பு வைத்ததினாலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவருடைய அன்பின் காரணமாக, அவருடைய அன்பின் காரணமாக. ஆனால் அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், நான் உங்களிலே அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சபைகளிலே ஏன் பிரிவினைகள் ஏற்படுகிறது? கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஏன் பிரிவினை ஏற்படுகிறது? அருட்பணியாளருடைய குடும்பங்களிலும் கூட பிரிவினைகள் ஏற்படுகிறது. காரணம் என்ன? சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ ஒரு காரணம் அங்கே இல்லை. அது என்ன என்றால் அன்பு. மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவன் எப்படி நேசிக்கிறானோ, அவள் எப்படி நேசிக்கிறாளோ, அதை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களை நேசித்தது போல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மேல் அன்பாயிருந்தது போல நாம் மற்றவர்களை நேசிப்போமா? நம்முடைய எதிரிகளை கூட நேசிப்போமா? ஆண்டவர் அதைத்தானே செய்தார். எதிரிகளையும் நேசித்தார் அல்லவா? அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார் அல்லவா? அது போன்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை நேசித்ததற்காக, நீர் என் மீது கொண்ட மிகுந்த அன்பிற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ராஜா. அதே சமயத்திலே நானும் மற்றவர்களை அதே போல நேசிக்கத்தக்கதான, அதே போன்ற அன்பு காண்பிக்கத்தக்கதான ஒரு கிருபையை எனக்கு தாரும் ராஜா. ஒரு கிருபையை எனக்கு தாரும் ராஜா என்று நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போமாம். ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போமாம். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டுமே என்றால் அவர் மரிக்க வேண்டும். சிலுவையிலே மரிப்பதற்காக ஆயத்தமுள்ளவராக வந்தார். அதன் மூலமாக உங்கள் மேலும் என் மேலும் உள்ள அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அன்பை வெளிப்படுத்துவதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனுஷனாக அனுப்பினார். நான்காவது காரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோவான் 6:38. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். என் சித்தம் இல்ல, என்னுடைய பிதாவினுடைய சித்தம். என்னுடைய பிதாவினுடைய சித்தம். யோவான் 12:27 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். கஷ்டமான ஒரு பாதைதான். கெத்செமனே தோட்டத்திலிருந்து கல்வாரி மலைக்கு போவது கஷ்டமான ஒரு காரியம். கஷ்டமான ஒரு காரியம். லகுவான ஒரு காரியம் அல்ல. அதை நான் நோக்கின்ற சமயத்திலே என்னுடைய இதயம் கலங்குகிறது. என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது. ஆனால் நான் என்ன சொல்வேன்? நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? இல்ல, சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இதற்காகவே, இந்த வேலைக்காகவே, இந்த வேதனைக்காகவே, இந்த மரிப்பதற்காகவே நான் வந்தேன். என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே நான் வந்தேன். அதுதான் 4வது காரணம். இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம், 4வது நோக்கம் என்னவென்றால், அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே வந்தார். நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். என் சித்தம் அல்ல, என் பிதாவே, இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு நல்லதுதான். ஆனா என்னுடைய சித்தம் அல்ல ராஜா, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். திரும்பவும் திரும்பவுமாக தன்னுடைய பிதாவிடத்திலே அவர் கதறுகின்றார். கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வையானது இரத்தமாக வருகிறது என்று நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? வேர்வையானது இரத்தமாக வருகிறது என்று வாசிக்கின்றோம் அல்லவா? 53ஆம் 54ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 26, 53, 54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? பேதுருக்கு கோபம் வந்துருது. ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே அவன் உடனே வாளை எடுத்து விட்டுறான். காது போயிடுச்சுது, காது போயிடுச்சுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலும் மற்ற சீஷர்களிடத்திலும் இதைத்தான் சொல்றாரு. எப்பா, நான் என்னுடைய தகப்பனை கேட்டேன்னாக்கோ 12 லேகியோனுக்கு மேல தூதர்களை அனுப்புவாருப்பா. ஆனா நான் கேட்க மாட்டேன். அப்படி நான் கேட்டேன்னா வேதத்துல என்ன குறித்து, என்னுடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் எப்படி நிறைவேறும்பா? எப்படி நிறைவேறும்? ஓ கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, பிதா இதனுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். என் சித்தம் அல்ல. சில சமயத்துல நம்ம தமிழ் பாட்டு படிக்கிறோம்ல, என் சித்தம் இல்ல சாமி, உம்முடைய சித்தம். உள்ளத்திலிருந்து வருதா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா? தாவீது ராஜா மிகவும் அழகாக எழுதுகின்றார் அவருடைய சங்கீதத்திலே. 40வது சங்கீதம் 8வது வசனம். 40வது சங்கீதம் 8வது வசனத்தில் அவர் இப்படி இவ்விதமாக எழுதுகின்றார். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆங்கில வேதாகமத்தில் இது மிகவும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால்,
I delight to do your will, O Lord. என் தேவனே, உமது சித்தத்தை செய்வதிலே எனக்கு மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த இரவு நேரத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் சரி, கல்வாரி பாதையிலே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கத்செமனே தோட்டத்தினுடைய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தை மாத்திரமே நான் செய்வேன். 1975 ஆண்டு ஜனவரி மாதத்திலே அதைத்தான் நான் ஆண்டவரிடத்திலே சொன்னேன். சகோதரன் எபனேஸ்வர் அது குறித்து பேசினார்கள். இந்திய அருட்பணி இயக்கத்தினுடைய ஒரு கன்வென்ஷன் அட்டென்ட் பண்ணுகிற சமயத்திலே ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் அதுதான். என்னுடைய சித்தத்திற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? ஒப்பு கொடுக்கிறாயா? அதற்கு முன்பாக ஊழியத்தில் ஈடுபாடு உண்டு. ஆனால் ஆண்டவர் திட்டவட்டமாக கேட்கிறார். கேட்கிற கேள்வி, விக்டர், என்னுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கலையாப்பா? ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு குண்டு போட்டாரு. என்ன குண்டு போட்டார் தெரியுமா? விக்டர், நீ உன்னுடைய ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துட்டு இந்திய அருட்பணி இயக்கத்துல சேர்ந்து பாப்புவா நியூகினி தீவுல போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பின்னோக்கி பார்ப்பதே இல்லை. பின்னோக்கி பார்ப்பதே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன், ஆயத்தமாயிருக்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு போதகர் புவனேஸ்வரிலிருந்து, அங்கிள், எங்க சபையில வந்து கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம், கிறிஸ்தவர் அல்லாத மக்களை எல்லாம் நாங்க அழைத்திருக்கிறோம், நீங்க வந்து பேசணும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு முடியாதுப்பா, டிராவல் பண்ணி வரணும், பலவீனங்கள் உண்டு அப்படின்னு எழுதிட்டேன் அவருக்கு. அவரும் சரி அப்படின்னு சமைச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்னை குத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல குத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் குத்துகிற சமயத்துல கேட்கத்தானே செய்யணும் இல்லையா? அடுத்த நாளே அவருக்கு நான் ஒரு செய்தி அனுப்பினேன். அவரை கூப்பிட்டு பேசினேன். நான் வரேன், நான் வருகிறேன். பலவீனங்கள் உண்டு, பிரயாண பிரயாணத்தில் பயிர வேண்டிய கஷ்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற சமயத்துல ஆண்டவரை சொல்லுடையதை கேட்க வேண்டும் என்பதை நான் மிக கஷ்டமான வழிகளின் மூலமாக கற்றுக்கொண்டேன். கஷ்டமான வழிகளின் மூலமாக கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக பிறந்தார் என்றால், அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்தார். தாவீது ராஜாவோடு சேர்ந்து இந்த இரவு நேரத்திலே மீண்டுமாக நீங்களும் நானும், என் தேவனே, என் ஆண்டவரே, என் இரட்சகரே, உம்முடைய சித்தத்தை செய்வது எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. என்ன வந்தாலும் சரி சுவாமி, நீர் என்ன சொன்னாலும் சரி சுவாமி, நான் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்வேன். நீர் இயேசு கிறிஸ்து, நீர் உம்முடைய பிதாவின் சித்தத்தை எப்படி செய்தீரோ அது போலவே நான் உம்முடைய சித்தத்தை செய்வேன்
என்று இந்த இரவு நேரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கின்ற சமயத்திலே கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. சில நாட்களுக்கு முன்பாக டாக்டர் லிவிங்ஸ்டன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். நம்ம யாவருக்கும் தெரிந்ததுதான். அவரு ஆப்பிரிக்கா கண்டத்திலே போய் அவர் மிஷனரியாக, அர்ப்பணியாளராக வேலை செய்தார். 26 முறை மலேரியா காய்ச்சல், உடம்பு தோய்ந்து விட்டது, தனிமை, பிரச்சனைகள், சுகவீனங்கள், பலவீனங்கள். தன்னுடைய ஊழியத்தை முடித்து தன்னுடைய தாய்நாடு ஸ்காட்லாந்துக்கு வருகின்றார். ஸ்காட்லாந்துக்கு வருகிற சமயத்தில் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கு அவர் உரையாற்றுகின்றார். உரையாற்றுகிற சமயத்திலே இந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து விட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கஷ்டங்களின் மத்தியிலும் நான் எப்படி அங்கே இருந்தேன்னு தெரியுமா? அதுக்கு அவரே பதில் கொடுக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அந்த வாக்குத்தத்தம் தான்ப்பா. நீங்களும் நானும் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற சமயத்துல அவருடைய வாக்குத்தத்தங்கள் இந்த ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த வேதாகமத்திலே இருக்கிறது. இந்த வேதாகமத்திலே இருக்கிறது. அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். உங்களை வழி நடத்துவார். உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய சுகவீனங்களின் மத்தியிலே, பலவீனங்களின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே அவர் உங்களோடு இருப்பார். உங்களை வழி நடத்துவார். அவருடைய சித்தத்திற்கு இந்த இரவு நேரத்திலே நம்மை நாம் ஒப்படைப்போமா? நம்மை நாம் ஒப்படைப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், மத்தேயு 20:28ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 20:28, 26லிருந்து நான் வாசிக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. சீஷர்கள் எல்லாம் சண்டை போடுறாங்க. ஆண்டவர் சாக போறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் போயிட்டா அதுக்கு பிறகு யார்ப்பா ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறது? யாரு நெக்ஸ்ட் டைரக்டர்? சண்டை போடுறாங்க அவங்களுக்குள்ள. அதற்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். 5வது காரணம், அவர் வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், எப்படி ஒரு பணிவிடைக்காரனாக, ஊழியக்காரனாக இருப்பது என்பதை காண்பிப்பதற்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். பஸ்கா பண்டிகைக்காக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் மேலறையிலே வந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தினுடைய பழக்க வழக்கங்களின்படி சாலையிலே, அழுக்கு நிறைந்த சாலையிலே அவர்கள் வருகின்ற சமயத்தில் ஒரு அடிமையானவன் வாசலிலே நின்று அவருடைய கால்களை எல்லாம் கழுவி துடைத்து வீட்டுக்குள்ளே அனுப்புவதுதான் வழக்கம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும்
வர்ற சமயத்துல ஒருத்தரும் இல்ல. இயேசு என்ன செய்றாரு? தன்னுடைய மேலறை உடுப்பை எடுத்து போட்டுட்டு ஒரு டவலை கட்டுறாரு, ஒரு துண்டை கட்டுறாரு, ஒரு பேசின்ல தண்ணி அடிக்கிறாரு, ஒவ்வொருவருடைய காலையும் துடைக்கிறாரு, கழுவுறாரு, துடைக்கிறாரு. யார் காலெல்லாம்? காட்டிக் கொடுக்க போகிற யூதாஸ் காரியோத்தினுடைய கால், மறுதலிக்க போகிற பேதுருவினுடைய கால், எல்லாவற்றையும் அவர் கழுவி துடைக்கிறார். அழுக்கான கால்களை அவர் கழுவி துடைக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கின்றது? பவுல் அப்போஸ்தலன் என்ன எழுதுகின்றார்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, வேலைக்காரன் இல்லையா, அடிமையின் ரூபம் எடுத்தார். இயேசு ஏன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார்? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ரட்சிக்கப்படுவேன் என்றால் அவருடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். மரிப்பதற்காக வந்தார், மரிப்பதற்காக வந்தார். அதன் மூலமாக தன்னுடைய அன்பை, தன்னுடைய அன்பு பிதாவினுடைய அன்பு சேர்த்து வெளிப்படுத்துவதற்காக அவர் வந்தார். 4வதாக தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக வந்தார். 5வதாக பணிவிடைக்காரனாக எவ்விதம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வந்தார், முன்மாதிரியாக வந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை இந்த இரவு நேரத்தில் எப்படி இருக்கிறது? பணிவிடைக்காரர்களாக இருப்பதற்கு ஆயத்தமா? அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தமா? அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுவதற்கு ஆயத்தமா? அவர் மரித்த செய்தி, அவர் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்கிற செய்தியை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற மக்களாக நாம் இருப்போமா? நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருப்போம். ஆண்டவர் இந்த மாலை நேரத்திலே நம் யாவரையும் கூட்டி சேர்த்திருக்கின்றார். வெவ்வேறு இடங்களிலே, வெவ்வேறு வீடுகளிலே இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருந்தது. ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் என்று நான் நம்புகின்றேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கத்தை போல உங்களுக்கும் எனக்கும் கூட நோக்கம் இருக்கின்றது. ஆண்டவருடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் அல்ல, ஆண்டவருடைய நோக்கம். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பல வீடுகளிலே நாங்கள் அமர்ந்திருந்தாலும் நாங்கள் கூடி ஒருமனப்பட்டு உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்மை பாடி துதிக்கவும், தொழுது கொள்ளவும், எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், உம்முடைய வசனத்தை கேட்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மீண்டும் ஒருமுறை உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் கூட வாழத்தக்கதால என்ன நோக்கத்தோடு நீர் எங்களை இந்த உலகத்திலே அனுப்பினீரோ ராஜா, அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாக, அங்க நோக்கத்திற்கு எங்களை முற்றிலும் ஒப்படைத்தவர்களாக, எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாரும் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களோடு நீர் பேசும், எங்களை வழி நடத்தும்.
துதி கனம் மகிமையெல்லாம் உமைக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மோடு கூட வந்து ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்த அண்ணன் விக்டர் சித்தர் அண்ணனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துறேன். அண்ணனுக்காக நிச்சயமா நாம ஜெபம் பண்ணணும். ஏன்னா வயதான சூழ்நிலை தான், சரீரத்துல பலவீனம் உண்டு. புவனேஸ்வர் போனோம்னா பெங்களூர்ல இருந்து அண்ணன் போகணும். புவனேஸ்வர் எப்படிப்பட்ட பகுதின்னு தெரியும். ஆனாலும் அண்ணனுடைய பிரயாணங்களில கர்த்தர் கரம் இருந்து இன்னும் அண்ணனை கொண்டு என்ன காரியங்களை தேவன் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் செய்வதற்கு அண்ணனுக்கு நல்ல சரீர சுக பலனை கொடுக்கணும். இன்னும் ஊழியத்தின் பாதையில அடுத்த சந்ததிக்கு ஆக்குவதற்கு அண்ணனை ஆண்டவர் பயன்படுத்த நாம ஜெபிப்போம். இந்த கூடுகையில கலந்து கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்றேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தை கிறிஸ்துமஸ கொண்டாடுறதுக்கு முன்னால ஏன் வந்தாருங்கிறத நாம அறிந்து புரிந்து நாம செயல்படுவோம். சும்மா உட்கார்ந்தோம், லைட்டை போட்டோம், சாப்பிட்டோங்கிறது இல்லாம என்னை ஆண்டவர் எதுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அர்ப்பணிப்போம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தி யூடியூப்ல அப்லோட் ஆகும். நாம கேட்டு இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்முடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு இதை அனுப்புவோம். இன்றைய நாளிலும் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ.